நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணியவும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மதுரை பயணம். நாளை திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் மாலை ரோடு ஷோ நடத்துகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் திடீர் சந்திப்பு. ராஜ்யசபா சீட் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்க இபிஎஸ் மறுத்ததாக தகவல். இபிஎஸ் உடனான சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்கள் சந்திப்பை புறக்கணித்த சுதீஷ். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நீடிக்கும் மோதல். ராமதாஸ் நீக்கிய நிர்வாகிகளை மீண்டும் சேர்த்த அன்புமணி. தன் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான பழிகளை தட்டிவிட்டு செல்வேன். பொதுக்குழு தவிர வேறு யாராலும் நிர்வாகிகளை மாற்ற முடியாது எனவும் அன்புமணி திட்டவட்டம். பாமகவில் நிலவும் தற்காலிக குழப்பங்கள் விரைவில் சரியாகும். பாமக நிர்வாகிகள் முன்னிலையில் அன்புமணி பேச்சு. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதலை உருவாக்கி கட்சியை உடைக்க ஜி.கே. மணி சதி. பாமக பொருளாளர் திலகபாமா பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரல். மேல இடத்துல இருக்கிறாங்க, உங்களுக்கு தான் தெரியும். அது உள்ள பாருங்க, ஜி.கே. மணி உள்ள உட்காந்து ஐயாவின் தலைவரை பிரிச்சு வச்சு கட்சியை ஒண்ணும் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க மேல நம்மிடம் கொள்ளையடித்த பணத்தை அடுத்த வருடம் வண்டி வண்டியாக கொண்டு வந்து குட்டுவார்கள். தாவேக தலைவர் விஜய் சாடல். தந்தை பெரியாருக்கே சாதி சாயம் பூச முயற்சி நடக்கிறது. யுபிஎஸ்சி தேர்வில் பெரியார் தொடர்பாக இடம்பெற்ற கேள்வியை சுட்டிக்காட்டி விஜய் குற்றச்சாட்டு. ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பேருந்துகளில் பயணிக்க மாணவர்கள் பழைய பயண அட்டையை பயன்படுத்தலாம். அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சென்னை கிண்டி ரேஸ்கோ சாலையில் பலத்த காற்றினால் சாலையில் மரம் முறிந்து விபத்து. ஒருவர் படுகாயம். ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் சேதம். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட சாலையின் தடுப்புச் சுவர். உப்பட்டி செலக்குன்னு கிராமத்திற்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்படும் அபாயம். வேலூர் அரசு மருத்துவமனையில் செவிலியரின் அலட்சியத்தால் பச்சிளம் குழந்தையின் விரல் துண்டானது. மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் விசாரணை.
தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்தும் டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய மனு. மத்திய மாநில விலங்குகள் நல வாரியங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் விபத்துக்குள்ளான கப்பலின் கண்டெய்னர் கன்னியாகுமரி அருகே கரை ஒதுங்கியது. கண்டெய்னரை மீட்கும் முயற்சி தீவிரம். சேலம் மாவட்டம் உளிப்புரம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி மறுப்பு. 100க்கும் மேற்பட்டோர் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல். ஈரோட்டில் 11ஆம் வகுப்பு மாணவியிடம் 1 லட்சம் ரூபாய் மோசடி. கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பெண் குறித்து போலீசார் விசாரணை. மாவட்ட ஒன்றிய செயலாளர்களை மாற்றினால் மட்டுமே கட்சி வெற்றி பெறும். திமுக நிர்வாகி வேதனையுடன் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். திண்டுக்கல் வடமதுரை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விவசாயி ஒருவர் உயிரிழப்பு. விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடிக்க கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல். கரூரில் மணலை கடத்தி பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது. கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 லாரிகள் மற்றும் கார் பறிமுதல். நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் உள்ள ஜெராக்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பாலாற்றில் தொடரும் மணல் கடத்தல். 4 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்த நிலையில் தப்பி ஓடியவர்களை தேடும் போலீசார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தனியார் ஆலைக்கு செல்லும் கேஸ் குழாயில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து. ஜேசிபி மூலம் மண்ணை கொட்டி தீ அணைப்பு. நானே புதிய கட்சிதான், புதிய கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது. மாநிலங்களவையில் மையத்தின் குரல் ஒலிக்க வேண்டும் என கமல்ஹாசன் பேட்டி. கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு. கமல்ஹாசனுக்கு எதிராக அவதூறு பரப்புவதா எனவும் ஆவேசம். தமிழ்நாட்டில் திரைப்படங்களுக்கு வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி 4% குறைப்பு. திரைத்துறையினரின் நீண்டகால கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. பாகிஸ்தான் எல்லையில் உள்ள குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் போர் ஒத்திகை. நேற்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் நடைபெறுகிறது.
அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டினால் அஞ்ச மாட்டோம். பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படையும் இணைந்திருந்தால் பாகிஸ்தான் 4 நாடுகளாக உடைந்திருக்கும். இனி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சம்பவம் இருக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. கர்நாடகத்தின் கடலோர மாவட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகள் தீவிரம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கேரள மாநிலம் கண்ணூரில் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். ரப்பர் படகு மூலம் மீட்கப்பட்ட மக்கள். தமிழகத்தில் நீலகிரி, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சிக்கிமின் டீஸ்டா நதியில் சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து. மாயமான 8 பேரை தேடும் பணி தீவிரம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மதுரா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. விரைந்து சென்று தீயை அணைத்த வீரர்கள். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பூரி கடற்கரையில் மணல் சிற்பத்தை உருவாக்கினார் சுதர்சன் பட்நாயக். நைஜீரியாவில் கனமழையால் மோக்வா சந்தை நகரத்தில் வெள்ளப்பெருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தில் கல்குவாரி இடிந்து விழுந்தது. பலி எண்ணிக்கை 10ஆக உயர்வு. 6 தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரம். லிபியாவில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 11 அகதிகள் உட்பட 12 பேர் உயிரிழப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நான் தான் நிறுத்தினேன். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் திட்டவட்டம். அமெரிக்காவில் எஃகு இறக்குமதி வரி 25%லிருந்து 50%ஆக உயர்த்த முடிவு. அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நண்பராகவும் ஆலோசகராகவும் எப்போதும் நான் இருப்பேன். தொழிலதிபர் எலான் மஸ்க் பேட்டி. ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில் மும்பை அணி வெற்றி. குஜராத்தை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.
ஐபிஎல் குவாலிஃபயர் 2 பஞ்சாபை எதிர்கொள்கிறது மும்பை. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை.